மேம் நீங்கள் கிறிஸ்டினா? நான் கிறிஸ்டின்லாம் கிடையாதுப்பா, ஓகேங்களா? நான் கிறிஸ்டினா, இந்துவா, முஸ்லீமான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. வந்துட்டா சூனியக்காரன், வந்துட்டான் சூனியக்காரன். அந்த மாதிரி எந்த மதம் சார்ந்தெல்லாம் நான் எதுவுமே இல்லைப்பா. பொதுவாக எனக்குள்ள ஒரு ஆன்மீக பயணம் உண்டு, ஆன்மீக சிந்தனை உண்டு, ஆன்மீக நடத்துதல் உண்டு. எனக்குள்ள ஒரு சக்தி வந்து புரிய வச்சுட்டு இருக்குது. நான் ஒரு சில பவர்ஃபுல்லான சக்திகளை புரிஞ்சிட்டு இருக்கிறேன். நமக்குள்ளே இருக்கிற சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன். எல்லாருக்குள்ளேயுமே சக்தி இருக்கும், எல்லாருக்குள்ளேயுமே பவர் இருக்கும். நம்ம எல்லாம் உணரணும். அந்த மாதிரி உணர்தல் எனக்குள்ளே இருக்குது. அது இந்த மதமா, அந்த மதமா, எந்த மதம்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையான சக்தின்றதை நான் உணர்ந்திருக்கிறேன். கடவுள் கிடையாது, கடவுள் உண்டுப்பா. கடவுள் இல்லைன்னா நம்ம பிணமாக தான் இருப்போம். அந்த உயிரோட துடிப்பு இல்லைன்னா நம்ம செத்துருவோம். அந்த உயிரின் துடிப்பு தான் கடவுளின் இயக்கம். அந்த உயிர் துடிப்பு தான் கடவுளின் இயக்கம். அந்த துடிப்பு இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். அதனால் கடவுள் நம்மளோட எப்பொழுதுமே இருப்பார். மணிகண்டன், மணிகண்டன் சூனியக்காரன் இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்னாளில் நல்ல விஷயங்களை பேசுவோம். எல்லாரும் அமைதியாக பார்க்குறீங்க. ஒரு வார்த்தையும் பேசுகிறேன், நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஹாய் அம்மா, குட் மார்னிங். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நன்றி நன்றி. நலம் விசாரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அந்த சக்தி வரணும், என்ன பண்ணணும்? நாம் நல்லபடியாக இருந்தாலே போதும்டா தம்பி. நம்ம நல்லா இருந்தாலே போதும், உண்மையை உணர்ந்தாலே போதும். பிறருக்கு துன்பப்படுத்தக்கூடாது, பிறருக்கு காசுக்கு ஆசைப்படக்கூடாது, பிறர் அவதூறு பேசக்கூடாது, பிறருக்கு கெட்டது நினைக்கக்கூடாது. ஒருத்தவங்க பசின்னு வந்து நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தூய உள்ளங்கள் இருந்தாலே போதும், நம்ம வந்து அந்த சக்தியை உணர முடியும். எல்லாருக்குள்ளேயுமே அந்த சக்தி இயக்கம் இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு சக்தி இயக்கம் இருக்குது. அதை நம்ம புரியாமல் மேலோட்டமாக வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குறோம். கிடைச்சதை பார்த்துக்கிட்டு கிணச்சதை உண்டுக்கிட்டு அந்த மாதிரி ஓடிட்டுருக்குறோம். நம்மளை உணரும்போது கண்டிப்பாக நம்ம சக்தியை நம்மளால் உணர முடியும். சக்தியை உணரும்போது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அந்த கடவுள் என்கிற ஒரு உணர்தல் நமக்குள்ளே வரும். நேத்து ராத்திரி அம்மா வந்துட்டியா? வா வா வா, வருக வருக, வணக்கம். வைத்தால போன உனக்கு நின்றுச்சா? அக்கா அப்படி போகுது, அக்கா இப்படி போகுதுன்னு என்ன பண்ணுச்சு உனக்கு? எனக்கு அந்த சக்தி வேணும். நீ தான் கேட்டியா? இது வேற. டே போட. வயதால் சரியாயிடுச்சா அவனுக்கு? மெசேஜை போட்டு போட்டு டெலிட் பண்ணாத வெளுத்துருவேன் உனி. 5 லைக் போட்டவங்க யாரோ 2 லைக் ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. எப்படி அந்த சக்தியை உணர்ந்தீங்க? நமக்குள்ளே இருக்குப்பா அந்த சக்தி, சரியா? நான் ஒரு நல்ல பாதையில் போவேன், யாருக்கு தீங்கு நினைக்க மாட்டேன், கெட்டது நினைக்க மாட்டேன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுவேன். தெரியல நான் எப்படி அதை எனக்குள்ளே வெளியில் வந்துச்சுன்னு எனக்கே புரியல. ஆனால் நான் உணர்ந்தேன், நம்மளை சுற்றி இருக்கிற சக்தியை உணர்ந்தேன், நமக்குள்ளே இருக்கிற சக்தியை உணர்ந்தேன். அந்த மாதிரி எல்லாருமே உணர முடியும். நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற குப்பையை அள்ளி வெளியில் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு இயக்கத்தை நம்ப முடியும். வணக்கம் வணக்கப்பா. வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல கேள்வியில் கேளுங்கள். இந்நாள் முடிகிற நாளாக இருக்குது. 25வது ஆண்டு முடியுது. 26வது ஆண்டில் என்னெல்லாம் மாறினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து வைங்க, பேசுவோம். நேற்று ராத்திரி, சும்மா ராத்திரி, எதாவது தேவையில்லாத பேசுறதா? மணிகண்டன் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறீங்க? சரிதான். எல்லோரும் நலமாக இருக்க நான் வேண்டுவேன். அப்போ நான் அதுவும் ஒரு தெய்வம் தானுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. பிறர் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிற நினைப்பே ஒரு உண்மையான ஒரு சத்தியமான ஒரு எண்ணம் உள்ளவங்க தான், சரிங்களா? உண்மையாக நினைக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது, பிறர் காசை அபகரிக்க நினைக்கக்கூடாது, பிறரை வந்து மனசு கோன்ற மாதிரி பேசக்கூடாது. சும்மா ஒரு சின்ன விஷயங்கள் தான். அதை நம்ம எடுத்து போட்டாலே நம்ம உள்ளம் தெளிவாயிரும். உள்ளம் தெளிவாகும் போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வம் பேச ஆரம்பிச்சிடும். ஹாய்ப்பா, வருக வணக்கம். இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பேசுங்கள். இந்த ஆண்டில் என்னெல்லாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதை சொல்லுங்கள். நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன், போயிட்டு பல்பு ஓகே ஓகேடா தம்பி. மணி என்ன ஆகுது? நீ இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சியா? போட.
போ சீக்கிரமாக போய் பல் வலிக்கிட்டா. நீங்கள் ஸ்டார்டிங்